எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு கிராமத்துல எந்திரிச்சு காலையில பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "உங்க தோட்டத்துக்கு பன்னி வந்துருச்சா? உங்க தோட்டத்துல இந்த தொந்தரவு இருக்கா? உங்க தோட்டத்துல மயில்கள் அதிகமா இருக்கா?" ஏன்னா, இன்னைக்கு நெறைய விவசாய பூமிகள் வந்து தோப்பா மாறிட்டு இருக்கிற ஒரு காலத்துல, இந்த மாதிரி பேச்சுக்கள் அடிக்கடி நம்ம காதுகள்ல விழுகிற மாரி இன்னைக்கு நெறைய கிராமங்கள்ல இது நிகழ்வு அன்றாட நிகழ்வா போயிட்டு இருக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி மயில்களும், பன்றிகளும் அதாவது ஒரே ஒரு இனம் தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் நம்மாழ்வார் சொன்ன உணவுச் சங்கிலி அறுபட்டதுக்கு தான் காரணம். நம்மாழ்வாரோட உணவுச் சங்கிலி, நம்மாழ்வார் அப்படிங்கிற நம்ம தகப்பன் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நம்ம பயன்படுத்திய மீதம் அடுத்த உயிரினத்துக்கு போகணும். ஒன் டு ஒன் டிபெண்டன்சி தான் வந்து உணவுச் சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேணான்னு கழிக்கக்கூடிய அந்த வைக்கோல் தான் வந்து மாட்டுக்கு உணவா போச்சு. மாடு வேணான்னு கழிக்கிற சாணி மண்ணுல விழுந்ததுனால, அதிலிருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உற்பத்தியாச்சு. அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து கோழி சாப்பிட்டு எச்சம் போட்டுச்சு. அந்த எச்சத்தின் மூலமாக பாக்டீரியா உருவாச்சு. அந்த பாக்டீரியாவை ஈரத்தோட சேர்த்து மண்புழு சாப்பிட்டுச்சு. மண்புழு நமக்கு நல்லது பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய திரும்ப அது ரொட்டீன் நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்தது. அந்த விளைச்சலை மறுபடியும் எடுத்துகிட்டே வர்றோம். தொடர்ந்து இது உணவுச் சங்கிலி இப்படிங்கிறது இப்படி நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா நிறைய இதில் சொல்லியிருக்கிறார். இது உண்மை. இது ஒருபுறம் இருக்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விலங்கினம் மட்டும் ரொம்ப மிகையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட விலங்கினத்தை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய விலங்கினத்தை நாம் அதிகமாக வேட்டையாடுறது ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மயில்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து செந்நாய்களை ரொம்ப வேட்டையாடிட்டோம். அதாவது காட்டு நாயின்னு சொல்லக்கூடிய அந்த செந்நாய்களை நிறைய வேட்டையாடி இன்னைக்கு அழிவின் விளிம்புக்கு கொண்டு வந்துட்டோம். நான் ஏன் இந்த வீடியோ பர்டிகுலராக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோட தோட்டத்தில் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு வந்து வளர்த்துன பூனை வந்து குட்டி போட்டிருந்தது. பொதுவாக அந்த குட்டி வந்து நேற்று நான் இதெல்லாம் தென்னந்தோப்பில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சருகுக்குள்ளே, அதாவது அந்த இதுக்குள்ளே, அந்த சிரட்டைக்குள்ளே ஒரு எலி இருந்ததை பிடிச்சிட்டு போயிட்டு விடவே விடாமல் அதை துரத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சுங்க. அதை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை வீடியோ வச்சுருந்தேன், உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரே திறமைசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனையை தான் சொல்லுவோம். அதுக்கு தான் நிறைய பழமொழியே இருக்கும். எலி விளையாடினாலும் தெளிவான வேணும். அதாவது இப்போ என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஒரு பகைமையை சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எலியும் புலியுமா இருக்கிறாங்க, எலியும் பூனையுமா இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது எவ்வளவு ஒரு ஒரு திண்ணமான ஒரு சிந்தனை இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருப்போம். பாருங்க, உணவு சங்கிலி அப்படிங்கிறது பாதிச்சது அப்படின்னா ஏதோ ஒரு உயிரினம் மிகையாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்றிகள், காட்டு பன்றிகள் அழிக்கிறதுக்கு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காட்டுப்பன்றியை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த விலங்கினங்களை நாம் அழித்ததும் ஒரு காரணம். இன்னொன்று, நிறைய இடத்துல இருந்த உயிர்வெளிகளை இன்னைக்கு தொலைச்சிட்டு நம்ம வந்து இன்னைக்கு சாதாரணமாக அந்த ஃபென்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த அடர் வனங்கள் வந்து இருந்த இடத்துல நிறைய இந்த புதர் செடிகளாக இருக்கிறதுனால அதோட இனத்தை வந்து பெருக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம இன்னைக்கு பெருக்கி கொடுத்துட்டோம். சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம மருவி வேற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அது தன்னோட இனத்தை ரொம்ப பெருக்கிட்டே வர்றதுனால இது ஒரு பெரிய தொந்தரவுகள் தான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறத்தில் நிறைய நாய்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மெஷரை நம்ம எடுக்காமல் விட்டதும் கூட ஒரு காரணமாக கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில முயற்சிகள் எடுத்திருக்கணும். இன்னைக்கு நாயினால் சாகக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து, அதாவது அந்த உணவுச் சங்கிலி தடைபடும் போது நிறைய உயிரினங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று மிகைப்பட்டு நம்மளுக்கு வந்து மனித இனத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பூனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலியை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அதை விளையாண்டுக்கிட்டு இருந்து அதை கொன்று அதை சாப்பிடுது அப்படிங்கிறது செகண்டரி. பட் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இறுதியாக நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு கூட்டு இயக்கமாக வாழக்கூடிய ஒரு 6 அறிவு படைத்த மனிதர்களாக இருக்கிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சுற்றுப்புறத்தையும் இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க ஒரு சின்ன விஷயமாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் விவசாய நண்பர்களுக்கோ இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப விரும்புகிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் ஆர் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பின்தொடரலாம். நன்றி.